வேலன் சோஷியல் மீடியா. வினாத்தாள் கசிவு தொடர்பான மோசடிகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டு சிறை, ரூபாய் 10 கோடி வரை அபராதம் விதிக்க வகை செய்யும் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தலைநகர் டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தற்போது வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகள் பொதுத் தேர்வுகள் முறைகேடுகளை தடுத்தல் சட்டம் 2024 கீழ் விசாரிக்கப்படுகின்றன. இதில் முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய மசோதா வரையறுக்கப்பட்டு உள்ளது. மக்களவையில் இந்த மசோதாவை மத்திய பணியாளர் பயிற்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்ட வலியுறுத்தியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் ஓசூரில் நிறுத்தப்பட்டன. மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தமிழக அரசு மற்றும் அனைத்து கட்சிகள், விவசாய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த சூழலில் மேகதாட்டுவில் கர்நாடக அரசு உடனே அணை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி கன்னட ஜாகிருதி வேதிக்கை அமைப்பின் சார்பில் கர்நாடகாவில் தமிழக எல்லையை ஒட்டியுள்ள அத்திப்பள்ளியில் நேற்று சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் நேற்று அதிகாலை 4 மணி முதல் ஓசூரில் நிறுத்தப்பட்டன. இரு மாநில எல்லை பகுதிகளிலும் அந்தந்த மாநில போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் கட்டணம் ஏப்ரல் முதல் 3வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் 77 இடங்களில் சுங்கச்சாவடிகள் உள்ளன. சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் 5% கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 1ஆம் தேதி கட்டணம் மாற்றப்படுகின்றது. இந்நிலையில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகே 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பவர்களுக்கான மாதாந்திர சுங்கச்சாவடி பாசுக்கான கட்டணத்தை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 3வது முறையாக உயர்த்தியுள்ளது. மொத்தத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் 30 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. காமன்வெல்த் 2026 பளுதூக்குதலில் இந்தியாவுக்கான முதல் தங்கத்தை வென்றார் மீராபாய் சானு. நடப்பு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்கான முதல் தங்க பதக்கத்தை வென்று பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மகளிருக்கான 48 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற அவர் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தி தங்கத்தை கைப்பற்றினார். பளுதூக்குதலில் தமிழகத்தின் ராஜா முத்துப்பாண்டிக்கு வெள்ளிப் பதக்கம். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 65 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் தமிழகத்தை சேர்ந்த இந்திய வீரரான ராஜா முத்துப்பாண்டி. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என இந்தியா இதுவரை 4 பதக்கங்கள் வென்றுள்ளது. இதில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 65 கிலோ பளுதூக்குதல் பிரிவு போட்டியில் பங்கேற்ற ராஜா முத்துப்பாண்டி மொத்தமாக 286 கிலோவை தூக்கி வெள்ளிப் பதக்கம் வென்றார்.